இந்த ஊர் திருவிழாவுக்காக வந்திருக்காரு. இது அவங்க மாமா விட்டு ஊர். இவன் சொந்த ஊர் கும்பகோணமாக இருந்தாலும் இவன் பள்ளிக்கூடத்தில் படித்ததெல்லாம் இந்த ஊரில் தாங்க. இவன் தாங்க நம்ம ஹீரோவோட மாமா பையன். இவனை கேட்டால் தெரியும் நம்ம ஹீரோ எங்கன்னு. ஹலோ ஏய் நிறுத்தியா, இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. நிறுத்துங்க. ஆமா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னா மாமா, அடுத்த வாரம் திருவிழா வருதுல்ல, நம்ம ஊர் பொண்ணுங்களே எத்தனை வருஷமா சைட் எடுத்துக்கிட்டு இருக்கிறது. நம்ம பன்னீர் அத்தை மக இருக்குல்ல பறவைக்கோட்டையில, அந்த பிள்ளை இவனுக்கும் தென்னம்ம நாட்டுல வெள்ளையம்மா இருக்கால, நான் அவ பேத்திய சொன்னீன்டா, அவளோட பேத்தி இவனுக்கும் அந்த பிள்ளை இவனுக்கும் ஒத்த கலவையோட பேத்தி எனக்கு தான் பேசி முடிச்சது. இப்ப திடீர்னு கேப்ல புகுந்து ஒத்த கலவையோட பேத்தி எனக்கு தான் அடம்பிடிச்சது. வெள்ளையம்மா பேத்தி தான் உனக்குன்னு பேசுனது. ஒன்றரை கனி உனக்கு தாண்டா. நீ என்னடா குறுக்க? இதால உங்களுக்கு பிரச்சனை? ஆமா, பிரச்சனைக்கு நான் சொல்றேன்ல ஒரு தீர்ப்பு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த மண்டை கிணத்தை உங்க 2 பேர்ல யார் ஒரே பாய்ச்சல்ல தாண்டீங்களோ அவங்களுக்கு தான் கிழவியோட பேத்தி. தோத்தவன் விலகிடணும். எப்படி நம்ம தீர்ப்பு? ஏது இந்த கிணத்தை நாங்க 2 பேரும் என்ன ஓமா பங்காளி, நம்ம 2 பேரும் இந்த கிணத்துல காவ கொடுத்துட்டு இந்த வயசுல இவன் நம்மால கரெக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதான் தீர்ப்பா? இல்ல, நீ எங்களுக்கு வைக்கிற ஆப்பு. பங்காளி, இந்த செகண்ட்ல நான் இந்த போட்டில இருந்து விலகிட்டேன், நீ விளைக்க. ஆமா, அதான் உங்க பேருக்கு நல்லது. ஆனா உனக்கு இது நல்லது இல்லடி. பெட்டி கடை, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நின்னு வைய ஒண்ணே விட்டு போயிருவோம். இருங்களே, ஏல அங்க வாடி வரவன பார்த்தா நம்ம சின்ன வண்டு மாதிரியே இருக்குல்ல. சின்ன வண்டு மாதிரியே இல்ல, சின்ன வண்டே தான். ஆமா, அவன் ஏன் இப்படி கிடந்து ஓடியாரான்? இவன் சும்மா ஓடியார மாட்டானே. ஒருவேளை பந்தய மேட்ரு தெரிஞ்சிருக்குமோ? தெரிஞ்சிருக்குமோ இல்ல, தெரிஞ்சிருச்சு. எப்படி தாண்டா பத்திரல? இதுக்கு பேர்தால வீரம். இதே மாதிரிதான் உங்க தாத்தாவும் ஓடுற மொசல முன்னங்கால அடிக்கவா பின்னங்கால அடிக்கவான்னு கேட்டு சரியா அடிப்பாரு. உங்க தாத்தாவுக்கு அப்படி ஒரு வீரியம், அதே வீரியம் உனக்கும் இருக்கு. மாப்பிள்ள, புறா உனக்கு புரிஞ்சிருச்சு மாப்பிள்ள. புறா எனக்கு, பிறா உனக்கு. என்ன மாமா? என்ன மாப்பிள்ள? 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 என்ன மாமா? மாப்பிள்ள, அந்த பொண்ணு நாளைக்கு தான் ஊர்ல இருந்தே வருதான். போங்க. என்ன மாமா? அந்த புள்ளைய எப்படியாவது பார்க்கணும்டா. இவ்வளவு அவசரப்படுறிய மாப்பிள்ள? இத்தனை வயசாயும் மூத்தனனுக்கு என்ன கல்யாணம் ஆகலைங்கிறத மறந்துட்டியா? நான் என்னவோ அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கு போற மாதிரியே பேசுறேன். மைத்துனர் இல்லையே, மாளாத உறவும் இல்லை. தஞ்சமென்றே நான் உன்னடி புகுந்தேன், தளராத நெஞ்சம் உண்டோ? வேதமும் சாஸ்திரமும் உன்னையே புகழுதே, வேடிக்கை இது வல்லவோ? தாயில்லை தந்தையும் தமையனும் இல்லையே, தற்காக்க ஒருவரும் இல்லை. அரோகரா. ஏமாப்ல, நீ இப்ப எதுக்கு அரோகரா போடுற? பார்ப்புகளும் சிந்து தமிழ் பாட பன்னறிகை ஆண்டவனே முன்னறியே வாவா. பச்சமையில் ஏறுகின்ற பாலா, பச்சம் வைத்து என்கனியே தீர்த்திட நீ வாவா. கொஞ்ச நீயே கண்ட்ரோலா வாடா, கண்ட்ரோல மீறினா போட்ட பிளால வீணா போயிரும் கேளுடா. சாமிங்க எல்லாரும் முகத்தை மறைச்சு ஏன் துண்டை கட்டிட்டு இருக்கீங்க? பன்றி காய்ச்சல் பரவுதாமா பக்தியே. 8 குடி வேலவனே வா. 8 குடி வேலவனே வா வா. சாமிகள்லாம் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம். கண்டிப்பா பக்தியே வந்துருவா, கொஞ்ச நேரம் பொருடா. எங்க இருக்கா?
8 கோடி வேலவனே வா வா. என்னது டைமிங் மிஸ் ஆகுது? கமான் கோரஸ். பக்தா 8 கோடி. ஏண்டா முனியாண்டி மவன் தானே நீ? குடிகார பயல, உன் காலெல்லாம் கழுவுன எனக்கு விதிச்சிருக்கு பாரு ராஸ்கல். கிளவி கண்டுபிடிச்சான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் கதறிக்கிட்டு ஓடியாந்துருப்பேனேடா. அம்மா மாப்ள மெதுவாடா. இந்த காவடி தூக்கிட்டு போன ஐடியா காமெடி ஆயிடுச்சு. வேற ஏதாவது உருப்படியா ஒரு ஐடியா கொடுங்கடா வெட்டி பசங்களா. ஏண்டா கிளவி அடிச்ச அடியில வீங்கின வீக்கம் குறையில உனக்கு அதுக்குள்ள அடுத்த ஐடியா கேக்குதா? ஏன் மாப்ள வால் தான் டாக்டராம்ல, இவன் தலைவைக்கத்தை காட்டுற மாதிரி போய் பார்த்தா டாக்டரா? டாக்டர்னா டாக்டர் இல்லடா, பல் டாக்டர். இந்த மாட்டு டாக்டர், கம்பவுண்டர், நர்ஸ் அந்த மாதிரி. ஓ பல் டாக்டரா? ஆமா, பல் டாக்டர் தான். உங்கள யாராவது ஒருத்தர் பல்ல உடைச்சிட்டா அதே சாக்கா வச்சு அந்த பொண்ணை போய் பாத்துடலாம்ல. அந்த பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி வெறும் கேணியத்தான் மாப்பிள்ள தானே. இப்ப என்ன தாண்ட சொல்ல ஆறு, குளம், ஏரி எதை வேணாலும் தாண்டுவோம் மாப்பிள்ள. அங்க இருந்து ஓடி வந்து என் நெஞ்சில கைய வச்சு பேசினா மாப்பிள்ள. அத்தனை பேர் அங்க இருக்கும்போது என்கிட்ட மட்டும் அவ ஏன் வந்து பேசணும்? ஏதோ இருக்கு மாப்பிள்ள. ஆனா அவ பாட்டி வீட்டுக்கும் அவ வீட்டுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தா என்னன்னு கேட்கணும். ஏன் மாப்பிள்ள இதை நாங்க நம்பிதான் ஆகணுமா? அஃப்கோர்ஸ். ஓகே மாப்பிள்ள அவ போறா, எங்க போய் பேசி பாப்போம். ஹலோ டேய், லவர்ஸ் பேசுறத ஒட்டு கேட்காதீங்கடா. முதல்ல பேசு. எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு என்கிட்ட வந்து பேசுனீங்கல்ல, சொன்னா நம்ப மாட்டேங்கிறானுங்க. நான் பேசுனேனா? நீங்க யாரு? சிக்ஸர். ஹலோ யார் வானம், யாரெல்லாம் சொல்லிருக்கேன் பாரு. மரம், பாட்டி, நிலா, பூமி, பெரியம்மா. நாங்க நம்பிட்ட மாப்பிள்ள. நம்பிட்டீங்களாடா? பாத்தியா, இவங்களும் நம்பிட்டாங்களா? டேய் நீங்க பாருங்க, இந்த திருவிழா முடியறதுக்குள்ள நான் அவளை லவ் பண்ண வைக்கிறேன். எப்படி மாப்பிள்ள, பொண்ணுங்களுக்கு எப்பவுமே வீரம் தான் பிடிக்கும். அப்படி என்ன வீர மாப்பிள்ள உங்ககிட்ட இருக்குது? நைட்டு திருவிழாவில் வந்து பாரு. என்ன சொல்றேன்? எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? பாட்டி. நோ, பாட்டியெல்லாம் கூப்பிட வேணாம் ப்ளீஸ். பேசிக்கலி ஐ எம் அ சிங்கர். நல்லா பாடிட்டு இருந்தேன். ஐஸ்கிரீம் நிறையா சாப்பிட்டு என் தொண்டையெல்லாம் பாழாயிடுத்து. டாக்டர்கிட்ட போகிறச்சே டாக்டர் சொன்னா ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும்னு. என் குரல் வளத்தை கேட்டு என்னோட ஆப்ரேஷன் கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா? பாடுறேன், கேட்குறீங்களா? ரெடி, 1 2 1 2 1 2 3 4. மச்சாங்காட 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 பூடிச்சு வந்தியா, நீ காடக்கறி கொண்டு வந்தியா? மச்சான் மைனா மச்சான் மைனா மச்சான் மைனா பூடிச்சு வந்தியா, நீ மைனா கறி கொண்டு வந்தியா? பாட்டி. நோ 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 பாட்டி ப்ளீஸ். பேசிக்கலி ஐ அம் அ டான்ஸ் மாஸ்டர். நன்னா ஆடின்னு இருந்தேன். ஒரு ஆக்சிடென்ட்ல என் காலெல்லாம் பாழாயிடுத்து. டாக்டர்கிட்ட போறச்சே டாக்டர்லாம் சொல்றா ஆப்ரேஷன் பண்ணா என் கால் சரியாயிரும். என்னோட ஒரே ஒரு மூமெண்ட்டை பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ரெடி? சர்க்கஸ் காரணா என்ன சும்மா ஜாலி முடிஞ்சிடும் ஜோலி. அப்படியே என்னை பார்த்து உறைஞ்சி நின்னுட்டா. அப்ப அவ பேசவே இல்லையா? ஷட் அப். அப்புறம் மெதுவா நிதானத்துக்கு வந்து என்னை பார்த்து, சில பேர் நல்லா பாடுவாங்க, ஆடத் தெரியாது. சில பேர் நல்லா ஆடுவாங்க, பாடத் தெரியாது. இது ரெண்டும் தெரிஞ்சவங்க அழகா இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க அழகாவும் இருக்கீங்கன்னு சொன்னா மாப்பிள்ள
மச்சி சொன்னல மாப்பிள்ள உசார் பண்ணிட்டு சொன்னேன் போய் யாராவே ஏ மாப்பிள்ள என்ன பார்த்து சொல்லல என் கண்ணை பார்த்து சொல்லல அழகா இருக்கீங்கன்னு அவ சொன்னாளா அருவாமனையோட கிளவி நின்னாளா நான் சொல்ல இவனால உசார் பண்ண முடியாதுன்னு. நீ வந்த வேலை முடிஞ்சதுல கிளம்பு. ஒரே ஒரு கேள்வி கேட்க ஒரே வரியில பதில் சொல்லுங்க கிளம்பிடுறேன். நீ கேளு மாமா. இந்த நற்பணி மன்றம் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? ஆரம்பிச்ச என்கிட்டே கேக்குறியா? 7 வருஷம் ஆச்சு. கிளம்பு. இந்த 7 வருஷத்துல இந்த ஊருக்கு நீங்க பண்ண நற்பணி என்ன? டாய் பெட்டி கடை சொன்னாதான் போவையா? அப்ப வாங்கடா நம்ம போலாம். ஏன்டா ஏதாவது பண்ணியிருந்தா தான் சொல்ல முடியும். மரம் அடிக்குது மட்டை அடிக்குது 5 வருஷமா சாமி பல்லாக்கு ஊருக்குள்ள வராம கோயிலே சுத்திட்டு இருக்கு நண்பர்கள் நற்பணி மன்றமா? உங்க செட்டப் எல்லாம் நல்லா தான் இருக்கு, உங்க செயல்பாடு தான் சரியில்லாமா? நம்ம போய் ஒரு பொண்ணு முன்னாடி நிக்கிறத விட நம்மளை பத்தின நியூஸ் தாண்டா ஒரு பொண்ணு முன்னாடி முந்திட்டு போய் நிக்கணும். ஒன்னும் புரியலையே. பொண்ணுங்களுக்கு எப்பவுமே சோசியல் சர்வீஸ் பண்ற பசங்களை தாண்டா ரொம்ப பிடிக்கும். கிழிஞ்சது. இந்த வருஷம் சாமி பல்லாக்கு ஊருக்குள்ள வர்றதுக்கான வேலையை பார்க்கணும். ஊருக்குள்ள வந்தா வேடிக்கை வேணா பார்க்கலாம். ஏய், பொது வேலைன்னு நான் இறங்கிட்டா யாராலையும் எனக்கு கட்டுப்படுத்த முடியாது. சொந்தம் பந்தம் வேண்டியவன் வேண்டாதவன் யாரையும் பார்க்க மாட்டேன். நீதி நேர்மை நியாயம் தாண்டா எனக்கு முக்கியம். டேப்ப நீ அந்த பக்கம் புடி, நான் இந்த பக்கம் பிடிக்கிறேன். இங்கிட்ட அஞ்சடி அங்கிட்ட அஞ்சடி வெட்டி சாச்சுக்கிட்டே போறோம். 1 இன்ச்சுனாலும் 1 இன்ச்சு தான். இந்த ஊர் இளைஞனுங்க நான் சொன்ன ஒத்த வார்த்தையை நம்பி கத்திய கடப்பாறையுமா கிளம்பி வரானுங்களப்பா. ஏ இத பாக்குறதுக்கு ஐயோ என் கண்ணே என்னால நம்ப முடியலையே. ஏ சின்னவண்டு ஏன்னா உன்னையும் உன் கூட்டாளிகளையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குல்ல. 1 2 5 அஞ்சரியாச்சாடா. ஓகே மாப்ள. ஏப்பா இந்த ரோட்ல எல்லாம் சாமி பல்லாக்கு ஊர்வலம் போகாதுப்பா. பொது வேலை நான் இறங்கிட்டேன்னா சாமி பல்லாக்கு போற ரோடு போகாத ரோடு எதையும் பார்க்க மாட்டேன். இவன் இதை எழுதிட்டு இங்க வரான். என்னாச்சு இவனுக்கு? பாதி கடைக்கு மேல பொது இடத்துல இருக்கும் போல இருக்கேடா. அப்புறம் என்ன, பொது சொத்து நம் சொத்து. ஏய் என்னடா பாக்குறீங்க? உள்ள பூந்து ரொட்டி முட்டாய் பழம் தூக்குங்கடா. தப்பு. சின்னவண்டு ரொம்ப நன்றி சின்னவண்டு. இருக்கட்டும். பாதி கடைக்கு இங்கிட்டு உள்ள பொது இடத்துல இருக்கிற பொருட்களை மட்டும் எடுங்க போங்க. இனிமே எங்களை பார்த்து இந்த ஊருக்கு நீங்க பண்ண நற்பணி என்ன என்னைக்காச்சும் கேப்ப? குட் பாய். ஏண்டா பாடையில போக ஏண்டா காக்கிற மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்க? உனக்கு நீயே ஒப்பாரி வச்சு கிளவி. உனக்கு பாடகட்ட தான் வெட்டிட்டு இருக்கறேன். என் புள்ளைய வெற்றியடா. என் கண்ணால வச்ச மரத்தை இந்த சண்டால இப்படி வெட்டி தள்ளுறானே. நான் என்ன பண்ணுவேன்? பச்சை மரத்தை வெட்டாதடா பாவம் பிடிச்சவனே. இறங்கி சொல்லடா. கொத்து கொத்தா காய்ச்சருக்கு குயிலடை. சூப்பர் ராமாப்ல. ஐயோ ஆர்வத்தில் ஏறிட்டமே. இங்கேயே வெட்டுவோம். இது எல்லாமே நம்ம தோப்பா பாட்டி? ஆமா, இது உங்க தாத்தா வச்சு ஆளாக்கினது. மாப்பிள்ள இந்த மரம் வனராஜாவோட பாட்டி வீட்டுது. கண்ணா இந்த பக்கம் மட்டும் இல்ல, ரோட்டுக்கு அந்த பக்கமும் நம்மளுதுதான். பாட்டி வீட்டு தென்னை மரத்துக்கு அரோகரா. ஏய் யார் அது? நற்பணி மன்ற குரூப்பு பல்லாக்கு போறதுக்காண்டி ரோட்ல மரத்தெல்லாம் வெட்டுறாங்க. யார் வச்ச மரத்தை யார் வெட்டுறது? எடுறா அந்த அருவாளை. இரு பாட்டி, இந்த மேட்ரை நான் டீல் பண்றேன். அயலே மாமா டேய் பாத்தியாடா என் பேத்தி என்ன மாதிரி எவ்வளவு தைரியமா போறான்னு. நீங்க இந்த மரத்தை வெட்டுங்க, நீங்களும் அந்த மரத்தை வெட்டுங்க. இது ஒரு லவரோட பாட்டி விட்டு மரண்டா. பொது வாழ்க்கை இறங்கிட்டா லவ்வர் வீடு எதையும் பார்க்க மாட்டேன். இவன் என்ன இங்க நிக்கிறான்? ஒருவேளை இவன் குரூப்பா இருக்குமோ? ஹலோ ஸ்டாப்.
வானம் வெடிக்கிற எக்ஸைட்மெண்ட்ல யார் கூட பேசணும்னு ஞாபகம் இல்லை. சாரி சார். உங்களை பார்த்தா இந்த டீமோட கேப்டன் மாதிரியே நானா லீடர்? ஆக்சுவலி இந்த மரம்லாம் எங்க தாத்தா வச்சது. எங்க பாட்டி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதனால இந்த மரத்தை எல்லாம் வெட்டாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? இது உங்க தாத்தா வச்ச மரமா? இப்ப பாருங்க. ஏய், வாட் இஸ் டூயிங் நான்சென்ஸ்? ஸ்டாப். இவங்க பாட்டி வீட்டு மரத்தெல்லாம் விட்டுட்டு மத்ததெல்லாம் விட்டுங்க. நான் லேட்டா வரேன். டேப்ப நீ அந்த பக்கம் புடி, நான் இந்த பக்கம் பிடிக்கிறேன். இங்கிட்ட அஞ்சடி அங்கிட்ட அஞ்சடி வெட்டி சாச்சுக்கிட்டே போறோம். 1 இன்ச்சுனாலும் 1 இன்ச்சு தான். மாப்பிள்ள, இதான் உங்க இன்ச்சா? இந்த கையில ஏன் வளையல் போடல? மாப்பிள்ள, இப்ப நான் பேசுனது உங்க காதுல விழுகல. இல்ல, நல்லா இருக்கு. நான் கூட பாருங்க, இந்த கையில போட்டிருக்கேன், இந்த கையில போடல. மாப்பிள்ள, என் பாட்டி வீட்டு மரத்தை மாங்காயோடு சேர்த்து வெட்டினே நீ பார்த்துக்கிட்டு தானே இருந்த. மாப்பிள்ள, அங்கதான் நீ தப்பு பண்ற. ஆக்சுவலி பாட்டி வச்ச மரத்தை வெட்டலாம், ஆனா தாத்தா வச்ச மரத்தை வெட்டவே கூடாது. இது என்னடா புதுசா இருக்கு? நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டேன். சோ சூன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரொம்ப ஓவரா பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, நற்பணி மன்றத்தை கழிச்சு விட்டுறேன். அப்படி போகுதா? டேய், மாப்பிள்ள சொல்லிட்டேன், பாட்டி வச்ச மரமா இருந்தா வெட்டு, தாத்தா வச்ச மரமா இருந்தா வெட்டாதே. நாளைக்கு போனா என்னடி? முடியாது, இன்னைக்கு தான் போகணும். திருவிழா முடிகிறதுக்குள்ள கிளவியோட பேத்தி ஊருக்கு கிளம்பிட்டா. சின்ன வண்டு. என்னடா ஜோக்கரே வர மாட்டேங்குது? இதோ வந்துடுச்சே. மாப்பிள்ள வாடாங்க. என்னடா ஓ மட்டும் தாண்டா, வாடா. கழிச்சு போடுங்கப்பா. அதான் நீயே கலைச்சிட்டிய, அப்புறம் என்னத்த கலைக்கிறது? டேய், வனராஜா கிட்ட நம்பர் வாங்கினியா இல்லையா? இல்லடா. அவ கிளம்பி ஊருக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காடா. போயிட்டானா எப்படி பாப்ப, எப்படி பேசுவ? என்னடா சொல்ற? இப்ப என்ன பண்றது? இதெல்லாம் என்கிட்ட கேளு. என்னமோ நான் லவ் பண்ற மாதிரி. சூப்பர் ஐடியா. பஸ் எப்படி ஆலத்தூர்ல 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க. நம்ம பைக்ல இங்க இருந்து வேகமா போனோம்னா பஸ் ரிட்டர்ன் வரக்குள்ள நம்ம போயிடலாம். டிரைவருக்கு கண்ட்ராக்டுக்கு காசு அடிச்சு ட்ரிப்பை கட் பண்ண சொல்லுவோம். கட் பண்ணாண்டு அடுத்த ட்ரிப் நாளைக்கு காலையில தான். அதுக்குள்ள நீ அந்த புல்லட்டை நம்பர் அவங்க லவ் டெவலப் பண்ண. சூப்பர் ஐடியா. பஸ் எடுத்துருவாங்க. வாங்க உட்காருங்க. இங்க இருந்து யாரும் போக கூடாது. என் பொண்ணு வனரோஜா போட்டு இருந்தா என் பொண்டாட்டியோட மோதிரத்தை காணும். அது 1 பவுன் தான், வெறும் 25,000 ரூபாய் தான். யாராவது காசுக்கு ஆசைப்பட்டு எடுத்திருந்தாலோ இல்ல அது தேடி எடுத்து கொடுத்தாலும் சரி, மோதிரம் கிடைச்சதுன்னா 1 லட்சம் ரூபாய் தரேன். 1 லட்சமா? பட்டிமன்றம் பேசாலும் இவ்வளவு கிடைக்காதயா? இறங்கி கேடுங்க. படிய பாத்துக்கிட்ட மாதிரி தம்பியாக இருந்து அப்படியே குதிச்சு. பாசு, நீங்க அந்த மோதிர குரூப் தானே? மோதிரத்தை நான் சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். அது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் ஐடியா சொல்ல முடியுமா? ரவுண்டா இருக்கும், விரல்ல போடுற மாதிரி இருக்கும். டாய், எல்லா மோதிரமே ரவுண்டா விரல்ல மாட்டுற மாதிரி தான்டா இருக்கும். தங்க கலர். காதை சேர்த்து இறுக்கி பிடிவேன். மவுஸ் மண்டையா விளக்கம் சொல்றேன் பாரு. இவன் கிடைக்கலன்னாலும் செஞ்சு கொண்டு வந்துருவானோ. காசு போச்சு, காசு போச்சு. 1 லட்சம். 1 லட்சம் நமக்கு பிட்ட போடு. மாமா, வரும்போது உன் கையில இந்த மோதிரம் இல்லையே? அந்த மோதிரம் தானே இது? என் சொந்த மோதிரம். டாய், அந்த மோதிரமா இருந்தா இதை கொண்டு கொடுத்து 1 லட்சம் வாங்கிட மாட்டாரா? அப்ப நம்ம கொடுத்து வாங்குவோம். எது இந்த மோதிரத்தையா? அத குடியா? என்ன எத்தனை கிராம் அது? இல்ல 5 கிராம்ல. நம்ம 5 கிராமத்துக்கு சொந்தக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. யோ, 5 கிராம் என்ன பெறும்? கேட்டல்ல, 1 லட்சம் ரூபாய் எவன் தருவான்? ஏய், என்ன வாங்க, என்ன யோசிக்கிற? இத கொண்டு அவங்க கையில கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. 50,000 உனக்கு, 50,000 கமிட்டிக்கு. இந்த டீலிங் ஓகேனா உன் பெட்டி கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆகும். எஸ்ஸா இல்ல நோவா? அட என்னடாவே எல்லாத்துக்கும் நோன் சரிங்கிறதாண்டா அப்படி சொல்றான். ஓ, அறிவு கட்டவன இப்படியே கொடுத்தா சந்தேகம் வரல. மண்ணுல போட்டு பரட்டி மண்ணுல இருந்து அப்படி கொடுத்தா தானே நீங்க ஸ்டோர் வச்சிருவீங்க. வாங்க, நான் என்ன நாங்களும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். கடைசி ஒரு தடவை பாத்துக்க. மோதிரத்தை எடுத்துட்டு
தம்பி ரொம்ப தேடல போல இருக்கு. ஒரு 25 கொடுத்துடலாம். வாய முட்டு சும்மா வர. ரொம்ப சந்தோஷம் தம்பி. கொடுங்க. நம்ம கஷ்டப்பட்டு தேடி இருக்காப்ல. கொஞ்சம் பார்த்து சேர்த்து போட்டு கொடுங்க. ரொம்ப க்ளோஸ்ல பாக்குறேன், கண்டுபிடிச்சிருவானா? தேங்க்யூ சார். ஐயோ கடந்த பித்தளை மோதிரத்தை எடுத்துட்டு வந்து பொண்டாட்டி மோதிரம் சொல்றியா? அது வந்து கேட்டேல பித்தளை மோதிரத்தை கொடுத்துப்பட்டு பித்தளாட்டமா பண்ற, தொலைச்சு புடுவேன். அவன் தான் ஏற்கனவே தொலைச்சிட்டானே, நீ வா பங்காளி போ. என்ன மாப்பிள்ள, பர்த்டே ஜெலுப்பு ரேசெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது? என்னது ஊரை விட்டு ஓடி பொழைச்சுக்கிறவா? ஒருத்தர் லவ் பண்ணும்போது கூட சேர்ந்து சுத்துறது நல்லாதான் இருக்குது. பிரச்சனை வரும்போது தான் பேதி ஆகுது. எங்க போற? அவசரமா போய்கிட்டு இருக்கு, விடியா? அவசரமா போறியா? 77 ரூபா கடன் வச்ச உன் மாமாவன் சின்ன வண்டியை நேரத்துல இருந்து இந்த பக்கம் ஆள காணோம். நீ 120 ரூபா வச்சுட்டு ஊரை காலிப்பலான்னு பாக்க. அவனாலதான் எல்லா பிரச்சனையும். எல்லா பிரச்சனையும் அவனாலதான் வரும்னு எனக்கு தெரியுமில. காசை வச்சுட்டு போறேன். ஐயோ நான் போக, நீங்க சொன்ன கேளிய காலில் வந்து விழுகிறியா? அவங்க வந்துருவாங்கடா. நல்லா இருப்பா, காலில் வந்து விழுகட்டுமா? காசை வச்சுட்டு போன. காசை வச்சுட்டு போன அவ்வளவுதானே. வச்சுட்டேனடா, வாங்கிட்டே போறேன். நம்ம சின்ன வண்டி இருக்கால, கிளவியோட பேத்தி வனரோஜாவை ரூட்டு விட்டது உமக்கு தெரியுமில்ல? நல்ல தெரியுமே. அந்த பிள்ளைக்கு பலன் இல்ல. நேற்று காலையில ஒரு பெரிய தாதாவுக்கு பரிசம் போட்டாங்க. நல்ல விஷயம். அந்த புள்ளையோட தலை எழுத்து நல்லா இருந்திருக்கு. ராத்திரி நம்ம சின்ன வண்டி இழுத்துக்கிட்டு ஓடிட்டான். அவங்க 2 பேரோட காதலுக்கு பாலமா இருந்த மாமாவால பார்த்தது நம்ம மாமா தான்ட்டு ஊரு பூரா அந்த அண்டோரா போட்டு இப்ப நான் கிளம்பிடுவேன். அந்த தாதா குரூப் எவ்வளவு டீசெண்டா உங்ககிட்ட பேக்க வாங்க முடியுமோ அப்படி வாங்கிக்கிருவாங்க. அப்ப நான் புறப்படட்டுங்களா? ஏங்க நான் அவசரப்படுறேன். இந்த விஷயத்துல மாமாட்ட சொன்னதானே தெரியும். பேக் எனக்கு வேணும்டா. 500 ரூபாய் பணம் வேணும். 500? 700 ரூபாய். ஓடால பிடிச்சி வேட்டிகளை விட்டுடு. என்ன மாப்பிள நிக்கிறியே? அது ஒண்ணு இல்ல, அது ஒண்ணு இல்ல மாமா. என் மாமன் சின்ன ஒருத்தர் இருந்தால, நம்ம கலவையோட பேத்தி வனரோஜா இருக்கால, திருவிழாக்கு வந்தால, அந்த பிள்ளையை இழுத்துட்டு ஓடி போயிட்டான். அவங்க 2 பேரும் காதலுக்கு பாலமா இருந்து மாமாவளை பார்த்து அனுப்பி விட்டதே நம்ம மாமாதான். ஓஹோ சரி. குடும்ப செலவுக்கு பணமும் போட்டுக்கிறதுக்கு துணிமணி நம்ம மாமா தான் கொடுத்து அனுப்புறாப்ல. இந்த காசை வச்சுக்க. நீயும் பேக் எடுத்து வச்சுக்க, பின்னாடியே வர வேண்டியது இருக்கும். போயிட்டு வரி மாமா. நீ வராண்டா போ. சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்போதைக்கு கல்யாணம் மட்டும் வேண்டாம். மாப்பிள்ள வர வழியிலேயே காருக்குள்ள வச்சு தாலி கட்டிட்டேன்டா. பர்த்டேன்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து நிக்கிறேன். மாப்பிள்ள நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலடா. ஓ, நான் நினைக்கிறதெல்லாம் கூட கேக்குதா? ஏத்தா அந்த தாலி ஒத்திக்கு உள்ள போட்டுக்க, பார்த்தாலே பயமா இருக்குது. நீ எடுத்து உள்ள போட்டு சும்மா ஏன்டா ஒய்ஃபை திட்டுற? நீ ஒன்றும் தப்பா நினச்சிக்காத. இந்த கல்யாண விஷயம் எங்கள் வீட்டில் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுங்கிறது வேற விஷயம். சும்மாவே 2 அண்ணனுங்களுக்கும் பொண்ணு கிடைக்கல. இதில் எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சுது, பொண்ணு கிடைக்க சான்ஸே இல்லை. அப்போ நமக்கு கல்யாணம் ஆனது மறைச்சிடலாம். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. உனக்கெல்லாம் இந்த சுச்சி வசல எப்படித்தான் இங்கிலீஷ் வருதோ. எங்கள் 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி இந்த கணக்கு வழக்கு எழுத அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லி வனரோஜாவை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா போதும். நம்மளை வீட்டை விட்டு விரட்ட முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க காலையாவது விழுந்து ஒரு நல்ல இடத்துல அதுக்கு சான்ஸ் இல்லை. கிடைச்ச இடத்துல ஒரு பொண்ணாக பார்த்து பெரிய எனக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உதவாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வீட்டில் உண்மையை சொல்லிடலாம். என்ன பிளான் பண்ணுறதுன்னு தான் தெரியல. நீ என்ன பிளான் பண்ணாலும் என்ன மாட்டி விடாமல் பண்ண மாட்டேன். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் செல் நம்பரை மாற்றினரை சொல்லிடுங்க. குறிப்பாக நான் உங்க கூட இல்லைங்கிறதுன்னு சொல்லிவிடுங்க, நல்லா இருப்பீங்க. ஏண்டா? திருமண தடை அகலும், நீங்கள் தேடி அலைந்தும் கிடைக்காத வரன் வீடு தேடி வரும், உங்களுக்கான தேவதை உங்களை தேடி வரும் நாள். எப்பவுமே இப்படி போட மாட்டானுங்களே.
ஒரு தேவதை வந்து விட்டாள் உன்னை தேடியே, வண்ண மாலைகள் சூட வந்தாள் தங்கத்தேரிலே. பெரியத்தா பாட்டை கூட யூத்தா ஃபீல் பண்ணுறானான்னு பாரு. நீ இன்னொருத்த உள்ள இருப்பானே அவன் ஆளக்கட. பிப்ரவரி 14 லவ்வர்ஸ் டே. காதல் தினம் உண்டல்லோ, ஆ தேதியை காலண்டரில் குறித்து வைத்துக்கோ. அந்த நாள் எந்த நாளோ உன்னுடைய கல்யாணம் ஸ்டார்ட் ஆயின். என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவில், வண்ணம் திரழுது நினைவில், கண்கள் இருளுது நனவில். என்னமோ ஏதோ முட்டி முளைக்குது மனதில், வெட்டி எறிந்திடும் நொடியில், முட்டு அவிழுது கொடியில். ஏனோ குவியமில்லா குவியமில்லா ஒரு காட்சி பேழையோ, உருவமில்லா உருவமில்லா நாளே. ஒரு தேவதை வந்து விட்டாள். என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவில், ஒரு தேவதை வந்து விட்டாள். என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவில். டேய், இனிமே நானும் அவளும் ஒன்று. எனக்கு மட்டும்தான் பொண்ணு. உனக்காக தான் நான் அழுதுகிட்டு இருக்கேன், நீயே அழுகணும், அப்பதான் சிம்பத்தி வரும். இதுக்காக அங்கிள் நான் கூட்டிட்டு வந்தேன். அழுது ட்ராமா பண்றது நிறுத்துறா. அனாதையா அழுவுறாரு. எனக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை, இவ வேற தேவையில்லாத பிரச்சனை. உனக்கே தேவையில்லாத பிரச்சனைடா. முதல்ல இவளை அழைச்சிட்டு வெளில கிளம்பு. அது இல்லை மேம். Excuse me. Hi, I'm looking for a bell to donate to a church. A big one. Do you have it? என்னங்க அவ இங்கிலீஷ்ல பேசுறா, உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம பரஞ்சோதியை கூப்பிடுவா. யாரு உம்மா பரஞ்சோதிய இங்கிலீஷ்ல பேச? ஏற்கனவே ஒரு ஆர்டர் கெடுத்தது பத்தாது. பெல் தானே போனா? யா யா. நம்மள்ட்ட எல்லா சைஸ்லயும் மணி இருக்கே. மணி இருக்குது, அடிக்குமா? அதான் பெல் இருக்கு. உங்களுக்கு என்ன சைஸ் பெல் வேணும்? Big size bell. பிக் சைஸ் பெல். ஏண்டி பூஜை முடி சின்னதாக வாங்குறதுக்கு இந்த ஒரு கலாட்டா பண்ணியா? கொஞ்சம் இரு. Big size bell. I don't think he has a bigger one than what he's showing. I should try some other place. Thank you. Bye. Excuse me? Yeah? 1 minute. சார், புதுசா கட்டுற சர்ச்ல வைக்கிறதுக்கு பெரிய சைஸ்ல மணி வேணுமா? நம்மால தான் 1500 கிலோ வரைக்கும் பெரிய சைஸ் மணி செஞ்சு கொடுக்க முடியுமா? I guess we need 1500 kgs of bell so that it could be as attractive as you say. Okay, let's place an order. What will be the cost? சார், என்ன விலைன்னு கேக்குறாங்க? இந்த ஆளுக்கு கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணவே தெரியாது. எதை அவனுக்கு சீரோவா வருது? அதான் இந்த கடையில் ஒரு கால்குலேட்டர் கூட சரியா இருக்காது. அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமே. I guess it will be around 7 lakhs and you can pay 5 lakhs in advance and the rest later. Okay. Thank you so much. ஆர்டர் பண்ணிட்டல 6 மாசம் ஆகும். பாத்தீங்கல்ல? உங்க கையால சார் கிட்ட கொடுங்கம்மா. இந்தாங்க. கும்பேஸ்வரா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் சார். போயிட்டு வாமா.